We hospitals strongly believe prevention is better than cure. But a lot of people have a concept on their mind that hospitals will only focus on cure, not the prevention. But the other way around is if we prevent it, there's nothing like that. We don't want cure to be missed out, but at the same time, prevention should be focused. Let me tell you, today, if you can diagnose it early, there are multiple options of better options of cure also. If you diagnose it late, there is a chance of landing into complications. And now, here at Gleneagles Health City, we and our team, we strongly focus on preventing various diseases in the community. And today, we really feel privileged for giving this opportunity for us to screen the livers with the FibroScan technology to rule out if there is any fatty liver. I sincerely thank the entire police department and all the senior officials of police department who have given this opportunity for us to go ahead. And in the future, we'll be very happy to roll out such programs more and more so that we all together eradicate and prevent a lot of diseases in the community. Thank you so much, and I request every one of you to participate, not just screening, also please understand if there are any other modalities to prevent fatty liver and the further consequences of fatty liver. Thank you so much. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ இங்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக திருமதி மகேஸ்வரி ஐபிஎஸ் அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவர்களையும், இங்கு வந்துள்ள அனைத்து போலீஸ் துறை சார்ந்த அனைவருக்கும் மற்றும் மீடியா அண்டு பத்திரிகை உதவியாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த FibroScan அப்படின்றது ஒரு புது ஸ்கேன் சொல்ல மாட்டேன். இந்த லாஸ்ட் ஒரு 3 to 5 இயர்ஸாக இது நிறைய பெரிய ஹாஸ்பிட்டலில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன். இது ஆக்சுவலி இந்த காஸ்ட் வந்து ஒரு ஸ்கேனுக்கு வந்து ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் 5,000லேருந்து 6,000 சார்ஜ் பண்ணுவாங்க. இதனுடைய சிறப்பு என்னென்னா, ரொட்டீன் அல்ட்ராசோனோகிராம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்கேன் பண்ணுவோம். அதில் வந்து ஃபேட்டி லிவர் அப்படின்னு தருவாங்க. கிரேடு 1, கிரேடு 2, கிரேடு 3 சில சமயம் போடுவாங்க. சில சமயம் கிரேடு போடாமல் வெறும் ஃபேட்டி லிவரில் கொழுப்பினுடைய அளவு அதிகமாக இருக்குன்னு மாத்திரம் தருவாங்க. இந்த ஃபேட்டி லிவரை வந்து ஒரு வியாதி அப்படின்னு பொதுவாக டாக்டர்ஸ் நாங்களே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சது கிடையாது. நாங்களே ஃபேட்டி லிவர்னா பேஷண்ட்ஸ்கிட்ட வந்து அதை பற்றி ஓகே போய் செக்அப் பண்ணுங்க, இது ஏதாவது பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லவே மாட்டோம். ஆனால் இப்போ பார்க்குறப்ப இது வந்து ஒரு வியாதி. இது வியாதியை சரி பண்ணலைன்னா இந்த ஃபேட்டி லிவர் பிற்காலத்தில் அவங்களுக்கு கல்லீரல் லிவர் சம்பந்தப்பட்ட சிரோசிஸ், எப்படி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சிரோசிஸ் அப்படின்ற, அதாவது பெர்மனன்ட் லிவர் டேமேஜ் அது வருதோ, அதே மாதிரி குடிக்காமல் இருந்தாலும் ஸ்கேனில் ஃபேட்டி லிவர்னு காமிச்சதுன்னா ஒரு சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கும் இந்த லிவர் சிரோசிஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகுதான் இதை வந்து ஒரு டிசீஸ்ன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு லிவர் ப்ராப்ளத்தை டெஸ்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம்னா பிளட் டெஸ்ட்டில் அவ்வளோ தெரியாது. அல்ட்ராசோனோகிராமில் ஃபேட்டி லிவர்னு மட்டும் தருதே ஒழிய, அந்த கிரேடு சொல்லுதே ஒழிய எவ்வளவு லிவர் செல் டெத்தாக இருக்கு, இந்த ஃபேட்டு லிவர் செல்லுக்குள்ள டெபாசிட் ஆனனால செல் டெத்து, அது பேர் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்லுவோம், ஆயிருக்குன்னு தெரியாது. பட் இந்த FibroScan மிஷின் வந்து அது பர்சன்டேஜ் பண்ணுவோம். முந்தியெல்லாம் இந்த டெத் இஷ்யூ அறியறதுக்கு லிவர் பயாப்சி பண்ணுவோம். லிவர் பயாப்சி பண்ணி அந்த லிவர்லேருந்து ஒரு டெஸ்ட் டிஷ்யூவை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து எவ்வளோ செல்லு உயிர் நார்மலாக இருக்குது, எவ்வளோ செல்லு டெத்தாக இருக்குன்றத பெத்தாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும் அது ஒரு பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். பட் இந்த ஸ்கேன் ஒன்றும் கிடையாது. ஒரு வித்தின் 2 to 3 மினிட்ஸ்லேயே எவ்வளோ செல் ஃபைப்ரோசிஸ் டெத் இருக்குது அப்படின்னு வரும். நார்மல் ரேஞ்ச் வந்து இதில் வந்து கிலோ பாஸ்கல் KPAன்னு அதில் இப்போ நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும், அது பிரிண்ட் அவுட் எடுத்து தருவாங்க. நார்மல் வந்து 5 கீழே இருந்தால் ஓகே, 5 to 8 இருந்தால் அதில் கிரேடு வரும், கொஞ்சம் செல் டெத் ஆகிருக்கு. இதே ஒரு லிமிட்டு 15-20க்கு மேலே போனால் நிறைய செல் டெத் ஆகிருக்குன்னு. ஸோ இது வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம், டாக்டர்ஸுக்கும் தெரியும்.
அப்படி வந்திருக்கிறப்ப நான் நார்மலாக இருந்தாலும் என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் நான் எடுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை முன்னாடியே தொடங்கலாம். எப்பயுமே ட்ரீட்மெண்ட்டு முன்னாடியே தொடங்குறப்ப அதனுடைய ரிசல்ட் நல்லா இருக்கும். லிவரில் உள்ள ஒரு நல்ல தன்மை ரீஜெனரேஷன், செல்லு டெத் ஆனாலும் புதுசாக ஃபார்ம் பண்ணும், அப்படி ஒரு கான்செப்ட், அப்படி ஒரு தன்மை அதுக்கு இருக்கிறனால நம்ம டெத் செல் கண்டுபிடிச்சாலும் அது ஏன் டெத் செல் ஆச்சு, அதுக்குரிய காரணத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இது 6 to 1 இயர்க்கு அப்புறம் திருப்பி இந்த ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அப்போ பழைய நம்பரை விட அந்த சமயத்தில் நம்ம இம்ப்ரூவ் ஆனோம்னா நம்பர் குறையும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு 15 கிலோ பாஸ்கல்னு வருது, கரெக்டாக ஒரு 1 இயர் ரெகுலராக அவங்க அந்த கரெக்டாக ட்ரீட்மெண்ட்றது பெரிய காஸ்ட்லி மெடிசன்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இந்த மாதிரி தான். அது பண்ணுறப்ப அந்த 15லேருந்து 10 வந்துருச்சுன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த ஒரு வருஷம். ஸோ நார்மல் ரேஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் இந்த நாளில் நம்ம பண்ணக்கூடியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இதை பற்றி தெரிஞ்சு இப்போ பார்க்குறப்ப காலேஜ் கோயிங் பசங்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே கூட சும்மா ஸ்கேனுக்கு வருவாங்க, வேறு வியாதின்னு பண்ணுவாங்க, ஃபீவர்னு அட்மிட் ஆவாங்க, ஆனால் ஸ்கேனில் பார்த்தா ஃபேட்டி லிவர்னு இருக்குது. ஸோ இது வந்ததுக்கு காரணம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். ஸோ நம்மளுடைய டயட் பேட்டர்ன், லெஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாகவும் அதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும். ஸோ இந்த ஒரு நாளுக்காக உங்கள் அனைவருக்கும் எனக்கு அகைன் நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Causes cirrhosis and liver cancer. Now, what are the causes? No, என்னதுனால இந்த fatty liver வருது? So, most common causes, number 1, change in lifestyle. So, fatty liver change in lifestyle is one of the common causes. Number 2 is patients who have hepatitis B virus, C virus, adilum fatty liver varum. Patients who take a lot of alcohol. Alcohol is one of the most common cause of fatty liver. And certain drugs. இப்போல்லாம் நிறைய ஹெர்பல் மெடிசின்ஸ் வருது. பேஷண்ட்ஸ் சில இடத்துக்கு போகிறாங்க, லிவர் ப்ராப்ளம் இருக்குன்னு. அந்த ப்ராப்ளம் வரும்போது மறுபடியும் ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகுது, இன்க்ளூடிங் போதை மருந்து, இது எல்லாமே சேர்ந்து ஃபேட்டி லிவர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பட் டுடே வித் த சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல், எவ்ரிதிங் இஸ் சேஞ்சஸ். லாட் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் அரவுண்ட், எல்லாமே சங்கீதாவில் உட்காந்துருக்கோம், இல்லாட்டா we are going to ஆனந்தா பவன் or something and having food. Home food has become less and less. இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் எல்லாம் ரீசர்க்குலேஷன் ஆயில் ஆனால் கூட லிவருக்கு பாதிப்பு உண்டு. ஸோ சேஞ்ச் இன் லைஃப் ஸ்டைல் இஸ் காசிங் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ் ஃபார் ஃபேட்டி லிவர். தி அதர் இம்பார்ட்டன்ட் காசஸ் ஹைப்பர் டென்ஷன், யாருக்கெல்லாம் பிபி இருக்கோ, யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கோ. முக்கியமானது வெயிட் இன்க்ரீஸ். எனி பேஷண்ட் who has a weight of more than BMI calculate பண்ணுங்க, body mass index more than 23.9 is a risk factor for fatty liver. These are the most important causes: hypertension, diabetes, cholesterol and body mass index. இதனால தான் மெயின். அண்ட் இப்போலாம் நான் ஓபியில் வந்தால் பேஷண்ட் ஒரு சுத்தளவு எடுப்பேன், waist circumference. ஸோ லேடிஸ்க்கு 90 and மேலுக்கு 80 and 90 for men and 80 for female. If that truncal obesity பேர், that is கொஞ்சம் வயிறு கொஞ்சம் பெருசாக இருந்தாலே ப்ரெடிக்ட் பண்ணலாம் that this patient is likely to have a fatty liver. ஸோ இதெல்லாம் காரணத்தினால you can get what is called as a fatty liver. ஸோ ஃபேட்டி லிவர் பர்சே ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணாது. பட் ஒரு 1/3, தட் இஸ் கிட்டத்தட்ட 33% இது ப்ரோக்ரெஸ் ஆகலாம். அந்த 1/3 they can go for cirrhosis. The risk of cancer ரொம்ப கம்மி, less than 2%. பட் இம்பார்ட்டன்ட் சிரோசிஸ்னு வந்துருதுன்னா அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் லிஸ்ட்டு, அப்புறம் அந்த ப்ராப்ளமே வேறு மாதிரியே போயிடுது. ஸோ பேசிக்லி ட்ரீட்மெண்ட் சொன்ன மாதிரி, டாக்டர் ஜாய் சொன்ன மாதிரி, என்னோட மந்த்ராவே 3 தான்: டயட், எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங். ஸோ டயட் இஸ் ஜஸ்ட் ஹாவ் அ குட் டயட், நல்ல சத்துணவான சாப்பாடு. அவாய்ட் எக்ஸஸ், அவாய்ட் ஆல் பெவரேஜ் ட்ரிங்க்ஸ் அவுட்சைட், ஈட்டிங் அவுட்சைட், இந்த பர்கர்ஸ், ஆல் தீஸ் ஃப்ரைட் சிப்ஸ் எல்லாமே they all are fast foods. So most important is the diet. Exercise is very very important. Exercise ரெண்டு விதமான சொல்லுவோம். ஒன்று aerobic exercise like cycling, jogging, swimming. Number 2, or resisted exercise, the dumbbell exercise, so the muscle mass increase ஆகுது. And the third important thing is the diet, exercise and walking. Every day walking. See, even அங்கே கீழே ஓபியில் உட்காந்தா கூட we are sitting most of the times 8 to 10 hours in the outpatient. But walking for 30 minutes, 30 நிமிஷம் நடை டெய்லி எதிர்பார்க்கணும். So that compulsory walking is a must, so that the patient can improve the lifestyle and reduce the weight.
ஸோ டயட், எக்ஸசைஸ் அண்ட் வாக்கிங், அண்ட் இப்போ சொன்ன வரைக்கும் மாத்திரை மருந்து உண்மை கிடையாது. அல்டிமேட்லி இட்ஸ் ஒன்லி த மாடிஃபிகேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஸோ ஐ திங்க் இஃப் ஆல் ஆஃப் அஸ் take a pledge that, and one important thing, we do not know, newspaper நிறைய படிக்கிறோம்ல, sudden death, 30 to 45 years, there's sudden death. Suddenly we just hear patient just drops down dead. And we do not know, என்னத்தினால இது மாதிரி ஆகுதுன்னு தெரியல. ஸோ என்னோட சஜஷன் வந்து 35 வயசு ஆச்சுனாக்க பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கலாம். அது வந்து கொலஸ்ட்ரால் இருக்கா, பிபி இருக்கா, சுகர் இருக்கா, இது முக்கியமாக பார்த்துட்டு ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு, அல்ட்ராசவுண்டில் ஃபேட்டி லிவர் இருந்ததுன்னா ஃபைப்ரோ ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஃபேட்னால ஏதாவது லிவரில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா. ஸோ ஐ திங்க் மை அட்வைஸ் இஸ் தட் anyone above 35, please have a master health check done, basic check, so that a baseline information இருக்கும், number 1. Number 2, if you're taking alcohol, just stop. At least certain things நம்ம prevent பண்ணலாம். Stop taking alcohol and go for a good day-to-day good lifestyle. That's most important. And with that, I think all of us can do well. We all can keep healthy, and I'm sure we can have a wonderful life ahead. So with this, I'll conclude, and thank you very much, and Jai Hind. Thank you. சென்னை நகர மத்திய குற்றப்பிரிவில் கூடுதல் கமிஷனராக பணியாற்ற வந்த நிலையில் தென் மாவட்டத்தில் நெல்லை மாநகர காவல்துறையின் முதல் பெண் ஆணையாளராக திருமதி மகேஸ்வரி IPS பதவியேற்றுக் கொண்டார். தற்போது அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தாம்பரத்தில் உள்ளார். திருச்சியை சேர்ந்த இவர் BE மற்றும் MSIT முதுநிலை பட்டம் பெற்றவர். நேர்மையான அதிகாரி என பெயர் பெற்றவர். உங்களின் கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள திருமதி மகேஸ்வரி IPS அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்ட் டிராஃபிக் தாம்பரம் சிட்டி போலீஸ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். டாக்டர் ஜாய் வர்கீஸ், டைரக்டர் Hepatology and Transplant Hepatology, Dr. Jayanti Venkatraman and Dr. Nageshwar Rao மற்றும் Deputy Commissioner Thirumani, Assistant Commissioners மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். First of all, I should thank Gleneagles Health City for organizing this function. And this is a very useful program. இந்த ப்ரோக்ராம்க்கு நம்மளுடைய காவல் ஆணையாளர் தாம்பரம் சிட்டி அவர்கள் தான் வருவதாக இருந்தது. சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அவரால் வர இயலவில்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஹெல்த் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போலீஸில் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு நிறைய நேரம் வந்து நம்மளால ஒதுக்க முடியாது. வேலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடிட்டே இருப்போமே ஒழிய இந்த ஹெல்த்துக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம அதுக்கு நேரம் ஒதுக்குவது இல்லை. நம்மளுடைய காவல் ஆணையாளர் அவர்கள் பொதுவாகவே வந்து எல்லாருடைய ஹெல்த்லையும் மிகுந்த அக்கறை உள்ளவர். இதுக்கு முன்னாடி தெரியும், ஒரு இன்ஸ்பெக்டர் கேன்சரில் சடனாக இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக ஒரு கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து அந்த கேன்சர் ஸ்க்ரீனிங்க்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அடுத்து டிராஃபிக்கில் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்காங்க, அதனால இந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணோம். ஐ கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து அப்ரோச் பண்ணப்போ இமீடியட்லி சார் செடேஸ் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இன்டென்ஷன். டெய்லி காலையிலேருந்து 24 hours இந்த டாக்டர் ப்ரொஃபஷனும் அப்படி தான், அதே மாதிரி போலீஸ் ப்ரொஃபஷனும் 24/7 நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆனால் எல்லாருமே வந்து காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகிறோம் அப்படின்னா நேரம் இருக்காது. ஸோ வீட்டை பார்க்கணும், ஆஃபீஸ்க்கு வரணும், டியூட்டி பார்க்கணும், இதுலேயே வந்து நம்ம வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து மறந்துடுறோம்.
பட் ஹெல்த் நல்லா இருந்தால் தான் வந்து இது எல்லா வேலையும் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம மறந்துடுறோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் தானே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காகவாது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் இந்த உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமில் எல்லாரையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண சொன்னது. இது வந்து ஒரு 3 days நடக்கும் இந்த ப்ரோக்ராம். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, இப்போ டாக்டர்கிட்ட பேசிட்டு இருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது இந்த இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இங்கே வந்து செக்அப் பண்ணிக்கலாம். அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட், இந்த யாருக்காவது ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அதோட ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றத டாக்டர்ஸ் கூட கன்சல்ட் பண்ணிவிட்டு we can go ahead. If anybody is having இந்த ஸ்க்ரீனிங்கில் யாருக்காவது சீரியஸாக இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபர்தராக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நம்ம ப்ரொசீட் பண்ணுறதை பற்றி டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு we can proceed further. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே வந்திருக்கிறவங்க மட்டும் இல்லை, நீங்கள் போய் உங்கள் கொலீக்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அது மாதிரி ஏசிஸ் வந்து யூ கேன் டெல் யுவர் ரேஞ்சில் இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் சொல்லுங்கள், ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் மென் எல்லாருக்கும் சொல்லுங்கள். யாருக்காவது ஹெல்த் செக்கப்பில் வந்து இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த 3 days ப்ரோக்ராமில் அவங்க கலந்துட்டு பண்ணிக்கலாம். இங்கே வந்திருக்க ஒரு 200-300 பேர் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கூப்பிட்ருக்கோம். பட் நீங்கள் மட்டும் இல்லை, ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களையும் நீங்கள் கூட்டிகிட்டு வந்து இந்த 3 days வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீனிங் யூ கேன் டூ இட். மற்றவங்களுக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து இதனால் பயன்பெறணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய விருப்பம், அவங்களுடைய விருப்பமும் கூட. ஸோ இதை வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பயன்படுத்தி கொள்ளணும். உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்ல முறையில் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.